சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் நல்லா இருக்கா? அப்பா என்னப்பா எனக்கு நாயகன், அப்பா என்னப்பா எனக்கு சேவகன். இப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, செம்ம சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. நான் 2 ஐஸ்வர்யா சாயப்பா எல்லாத்தையும் வச்சு எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது வார்த்தைகள் மட்டும் அல்ல, நம்ம வாழ்க்கையும் கூட. நம்ம அப்பா என்றைக்குமே நம்மளுக்கு நாயகன் தான். அவரோட ஸ்டைலை பார்த்து ரசிச்சிருக்கோம். எல்லாம் இதான் உங்ககிட்ட சொல்ல அந்த காலத்தில், அதாவது எங்கள் அப்பாவுக்கு 73, இப்போ இறந்து 2 வருஷம் ஆச்சு. 74 வயசு பக்கம் ஆகுது. அவரோட டீனேஜில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா டபுள் ஆக்ட் மாதிரிலாம் எடுத்திருக்காரு. குட்டி ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு. அழகாக டைட்டாக பேண்ட் ஷர்ட் போட்டு கட் ஷூ போட்டு டபுள் ஆக்ட் மாதிரி ஒரே ஃபோட்டோவில் 2 இது எப்படிப்பா எடுத்தீங்கன்னுட்டு சிரித்தார். அது மாதிரி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்மார்ட்டாக தான் இருப்பார். அந்த அவங்களோட கெத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டைப்பு. ஆனால் எங்கேயுமே சொந்தக்காரங்க வீட்டுக்கே அனுப்பவே மாட்டார். யார் வீட்டுக்கும் அனுப்பவே மாட்டார். ஆனால் அப்போல்லாம் அது ஒரு ஜாலி தானே. அப்போல்லாம் அந்த பைக்கே இல்லைல்ல. அப்போ என்ன பண்ணார், சைக்கிள் மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து போகணுன்னா ஆட்டோவிலேயே கூட்டிகிட்டு போவார். அப்புறம் ஒரு முக்கியமான நாள்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் கூப்பிட்டு போவார், படத்துக்கு கூட்டிகிட்டு போவார், ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவார். எங்களை நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுருந்தார். அவர்கிட்ட கடன்றது எதுவுமே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு அப்போ ஒரு செயின் தான் போட்டிருந்தாங்க. அந்த செயினை கொண்டு போய் வைப்பாங்க, செலவு பண்ணுவாங்க, திருப்புவாங்க, திரும்பி கொண்டு போய் வைப்பாங்க. அதுதானே ஒழிய எங்கள் அப்பாவுக்குன்னு வாழ்நாளில் எந்த கடனுமே இல்லை. ஒரு சொம்பு முதல் கொண்டு அவர் சொந்த சம்பாத்தியத்தில் வந்தது தான். எங்கள் அம்மா தாய் மாமலையே கட்டிட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவும் கஷ்டப்பட்டு தான் படித்து வந்தார். அவர் பியூசி தான். அவர் படித்த பியூசி எங்கே, நான் படித்த கஷ்டம் எங்கே, வேஸ்ட்டு. நான் படித்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். வேஸ்ட்டுன்னா நான் வேஸ்ட்டு, படிப்பு வேஸ்ட்டு கிடையாது. பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லாம் ரொம்ப பிடிக்கும். யாராவது இங்கிலீஷ் பேசினா ஆசையாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் பேச தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசுவார், செம்மையாக பேசுவார். ரன்னிங்லாம் ஹேண்ட் ரைட்டிங்லாம் ரன்னிங்கில் தான் இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். இந்த காலத்து பசங்க கூட இப்படி இங்கிலீஷ் பேசுவாங்களான்னு தெரில. அவர் பேசுவார். எல்லா லாங்குவேஜும் அவர் தெரிஞ்சு வச்சுருப்பார். எங்கே போனாலும் சமாளிக்கக்கூடிய திறமை இருந்துச்சு. அவர் செக்கிங் இன்ஸ்பெக்டர் டிவிஎஸ் பார்சலில் இருந்தார். செக்கிங்க்காக அங்கே இங்கேயும் அனுப்பிச்சுடுவாங்க. ஆந்திராவுக்கு போனால் ஆந்திராவில் தெலுங்கில் பேசுவார், கேரளாவுக்கு போனால் மலையாளத்தில் பேசுவார், அப்புறம் அந்த சைடு எங்காவது போனால் கன்னடாவில் பேசுவார். அப்படின்னா ஃபுல்லாக தெரியாட்டி கூட அதை வச்சு சமாளித்து பேசிடுவார். அந்த மாதிரியான ஒரு இது. ஒரு நாள் பூசிகிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த சேல்ஸ் பசங்க வந்தாங்க, சேல்ஸ் பண்ணுறவங்க. அவங்ககிட்ட அழகாக பேசுகிறார் இங்கிலீஷில். அவன் ஷாக் ஆகி போயிருக்கான். இந்த ஐயா பார்க்குறக்கு எப்படி இருக்கார், இவர் பாரு எவ்வளோ அழகாக பேசுகிறாருன்னு. இவரை விடவே சூப்பராக பேசுகிறவங்களாம் இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்மளுக்கு நம்ம அப்பா தானே தெரியும், அதனால் சொல்கிறேன். உங்களுக்கு உங்கள் அப்பா கூட ஹீரோ தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் அப்பா எந்தெந்த தருணங்களில் உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிருக்காருன்னு பாருங்கள். அவர் உருவத்தில் மட்டும் இல்லை, உள்ளத்துலேயும் அன்பானவராக தான் இருந்திருப்பார். நம்ம அப்பாக்களை இதாக தெய்வமாக தான் நினைக்கணும். ஏன்னா அப்பா எதுவுமே வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. அம்மா கூட ஒரு சில தருணங்கள்லாம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா அழுவாங்க, எது வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் அப்பா அப்படி கிடையாது. எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பார். அந்த பாட்டை கேட்டால் மட்டும் மனசு உருகி போயிடும். ஏன்னா அந்த பாட்டு எல்லாத்துக்குமே தான். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாய் அன்பு தந்தை அன்பின் பின்னே, தகப்பனே. அது என்னமோ வரும்.
எனக்கு அந்த பாட்டு கேட்டோன்னே புல்லரிக்குது. அதுக்கு மேலே பாட முடியல. நான் அதிகமாக பாட்டு விரும்ப மாட்டேன், ரசிப்பேன். மனப்பாடம் பண்ணணும்னு இருப்போம்ல, ரசிப்பேன் நல்லா. ஆனால் லைன்ஸு சூப்பராக இருக்கும். அது உண்மையிலே அது என்றைக்கு நான் உணர்ந்தேன்னா, இவர் இறக்கும்போது பார்த்திங்கன்னா, தம்பி பட்ட வேதனையெல்லாம் நான் உணர்வேன். தம்பி எப்போவுமே டீப்பில் பார்த்திங்கன்னா, விஜய் வந்து பிகலில் வந்து கட்டி பிடிப்பார்ல அவங்க அப்பாவும் அவனும், அதுதான் வச்சுருப்பான் எப்போவுமே. அந்த அவர் இறந்த நாள் அன்றைக்கெலாம் அதுதான் மனசில் வரும். ஏன்னா அப்பா கண்ணு முன்னாடி இருக்கிறதுலாம் கொடுமையான விஷயம். சரியா? அவர் எப்படியோ எத்தனை 1008 மனத்தில் வந்து கருத்துக்கள் வேறுபட்டு இருந்தாலுமே ஒவ்வொரு தகப்பனையும் மகனுங்களும் மனசுக்குள்ளார உயரத்தில் வச்சுருக்காங்க. அப்பாவும் மனசுக்குள்ளே உயரத்தில் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் காமிச்சிக்க மாட்டாங்க. இது எல்லா தகப்பனுங்களுக்குமே உண்டானது தான், எல்லா மகன்களுக்குமே உண்டானது தான். அவனுக்கு இன்றைக்கி தெரியாது, அவன் நாளைக்கு அப்பாவாகும்போது தான் அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் மகனாக இருக்க ஸ்டேஜில் ஈஸியாக பேசிடுறான். ஆனால் அவன் அப்பா ஆகும்போது தான் அப்பா பட்ட கஷ்டங்கள் குடும்பம்லாம் வந்துருச்சுன்னு அவன் அனுபவிக்கும் போது தான் நம்ம அப்பாவை இப்படி பேசிட்டோமே அப்படின்றதே அவனுக்கு நினைவு வருது. நம்ம அப்பா எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பாருன்னு தெரிய வருது அவன் தகப்பனாக இருக்கும்போது மட்டும்தான். அப்போ பார்த்திங்கன்னா அந்த அப்பான்னு கத்தி அழுவார்ல, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் வாழ்க்கையில் நடந்துச்சு. அதனால் என்றைக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அம்மா போயிட்டாங்கன்னா அப்பா தனியாக இருந்தாருன்னா நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒய்ஃபும் முக்கியம்தான். அதை விட நம்ம ஆளாக்குனவங்க இல்லைன்னா நம்ம எப்படி ஒய்ஃபுக்கு கிடச்சிருப்போம் யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து நல்லா சம்பாதிக்கிற காலத்தில் ஒத்த பைசா கூட தனக்குன்னு சேர்த்து வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு செருப்பு கூட புதுசாக வாங்கி போடணும்னு அவங்களுக்கு தோணாது. முதல்ல பையங்களுக்காகனே. அதுவும் நார்மல் லைஃப்க்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் நல்லா எப்படியோ தெரியாது. ஆனால் நார்மலான லைஃபுக்கும் கொஞ்சம் அடிமட்ட லைஃபுக்கும் இடைத்தரமாக இருக்காங்கள்ல, அவங்களாம் குழந்தைங்க தான் வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்கிறவங்க. அதிலெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் சொல்கிறேன். எங்கள் அப்பா வெளியே ஒரு டீ கூட குடிக்க மாட்டார். என்ன சொல்வார்னா, அந்த காசில் தான் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தரலாம்ல அப்படின்னு சொல்லி நினைப்பார். அதுக்கப்புறமா அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா எல்லாம் எங்களுக்காக என்ன வேணாலும் செய்வார். ஆனால் மற்றவங்களுக்காக ஒத்த பைசா கூட செலவழிக்க மாட்டார். அதுக்கு தான் வீட்டில் சண்டையே வரும். நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். நான் பார்த்திங்கன்னா மாமாவோட அப்பாவும் தனியாக தான் போய் இறந்தார் சென்னையில். எங்கள் அப்பாவும் தனியாக தான் இறந்தார். அந்த மாதிரி எல்லோரும் வந்து அப்பா இருக்கார்ல, அப்பா வந்து எங்கிட்ட கடைசியாக பேசினார். எனக்கு ஒரு இதுக்காக வந்து எங்கிட்ட கையெழுத்து கேட்டார். எங்கிட்ட கையெழுத்து கேட்கல, ஒருத்தங்க கையெழுத்து போட சொல்கிறாங்கம்மா, நான் போடட்டான்னாரு. நானும் வந்து என்ன சொல்லிட்டேன்னா, இல்லைப்பா என்னால் வந்து உங்களை பார்க்கவே முடியல. கொரோனா டைமில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், இங்கேயும் கஷ்டம், அங்கே வந்து எப்படிப்பா நான் பார்க்குறது, வர்றதுக்கே முடியாது, எந்த வாய்ப்பும் இல்லை. ஒரு 10,000 20,000 இருந்தால் தான் போய் பார்க்க முடியும். அந்தளவுக்கெல்லாம் நிலமை இல்லை அப்போது. அப்போ என்ன செய்கிறதுன்னு தெரில. ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயமா ஒருத்தவங்ககிட்ட சைன் பண்ணிட்டோன்னா அவங்க பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. போட சொல்லிட்டேன் நான். எத்தனை லட்சம் வந்து எத்தனை கோடி வந்து என்னத்துக்காகுது? நம்மளுக்கு கிடைக்காத அந்த லட்சமோ கோடி நம்ம மகளுக்கு கிடைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒவ்வொரு மனிதனும் அவங்கவுங்க தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டால் போதும். அப்புறம் நான் சரிப்பா நீங்கள் போட்டு கொடுத்துருங்கன்னு சொன்னேன். போட்டு கொடுத்த ஸ்பாட்டில் அவங்க ஒரு 1.5 நாள் இருந்திருப்பார். அவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணினாங்க. ஆனால் நைட்டு வந்து ஊசி இப்போ மாத்திரை டேப்லெட்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. திரும்பி 1 மணிக்கு வந்து ஊசி போடலான்னு பார்க்கும்போது இறந்து போயிட்டார். ஆனால் அப்பா இறந்ததுக்கு கூட போகாத மிகப்பெரிய கொடுமையான பாவி நானாக தான் இருக்க முடியும். நேற்று ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அங்கே தான் கடைசியாக வந்துட்டு எனக்கு வந்து இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கனால அந்த மெஷின் இருக்குல்ல, அது எங்கள் அம்மா இது பண்ணது, அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். அங்கே போய் என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தவங்க மாற்றி போயிட்டாங்கன்னு சொன்னாங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு. அந்த பொண்ணு அவங்க பொண்ணுக்கு டிசி வாங்க வந்திருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் போகலான்னு சொன்னாங்க. கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து சரின்ட்டு போய் அங்கே உட்காந்து டீ கழிக்கும்போது அப்பா ஞாபகம் தான் வந்துச்சு. அப்பா இல்லாமல் எதுவுமே இல்லைங்க. அதனால் அம்மா ஏதாவது முன்னாடி இறந்து போயிருந்தாங்கன்னா, அப்பா மட்டும் தனியாக இருந்தாருன்னா தயவு செய்து நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மனுஷன் வந்து வெளியில் எதையுமே கேட்கவும் மாட்டார், சொல்லவும் மாட்டார். சரியா? அவரோட அடிப்படை தேவைகளை கவனிச்சுக்கணும். அப்போ தான்
உங்களுக்கு கடவுள் வந்து உங்கள் கூடவே இருப்பார். சரியா? நீ கடவுளுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கூட பெத்த தகப்பனை கவனிக்கலைன்னா அந்த கடவுள் வந்து உன் கூட இருக்க மாட்டார். நீ அது செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டு தான். அதனால நம்ம அப்பாவை வந்து என்றைக்குமே நல்லபடியாக பார்த்துக்கணும். அவர் எப்படி நம்மளுக்காக உருகி 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 நம்மளை பார்த்துக்கிட்டாரோ அது மாதிரி நாமளும் அவர் மேலே கொஞ்சம் கருணையாக பார்த்துக்கணும். ஏன்னா என்னடா அப்பாவை பார்த்துக்கிறதெல்லாம் ஒரு கருணையான்னு கேட்குறீங்கன்னா, இந்த காலத்தில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை, எல்லோரும் இப்போ ஒரு காசு சம்பாதிக்கிறாங்களா, அது பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக செலவு பண்ணுறாங்க. அதுக்கு மீறி என்ன தான் அம்மா அப்பா சொத்து வச்சுருந்தாலும் வைக்காட்டியும் அவங்கள பார்க்கறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடுதில்ல. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எல்லாத்துக்கும் அமைஞ்சது. அது குறைன்னு நான் சொல்கிறதில்ல. எல்லோரும் சொல்லுவாங்க ஆம்பளை பையன் பார்க்க மாட்டான், பொம்பளை பிள்ளை தான் பார்க்கணும். ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க சூழல் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னா அந்த வருமானம் இருக்கணும். அப்போ தான் பார்க்க முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பேச்சுக்கு வேணால் என்ன வேணாலும் சொல்லலாம். என்னால் என்னையே பார்த்துக்க முடியலன்னா எங்கள் அம்மாவை எப்படி பார்க்க முடியும்? சொல்லுப்பா, ஈஸியாக பாருங்கள் சொல்லி நினச்சி பாருங்களேன், எப்படி பார்க்க முடியும்? அதனால் எந்த ஒரு இது இல்லை, அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அவரோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் வந்து சாயப்பாவை கும்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா சாயப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அவர் உங்களை நல்லபடியாக பார்த்துப்பார். அவரை பார்த்துக்கிறதுனா என்ன? நம்ம குடிக்கிற நேரம் அவருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கலாம். குடிக்கும்போது ஜெய் சாய்ராம்னு சொல்லிட்டு குடிங்க, அந்த தண்ணி அவருக்கு போயிடும். சாப்பிட்ற நேரம் அதே மாதிரி தான். ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது அப்படி தான். காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் எப்படி குளிக்கிறீங்களோ அது மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு டம்ளரில் தண்ணியை ஊற்றி குளிக்க வச்சு ட்ரெஸ் மாற்றி அவருக்கு ஒரு தீபம் போட்டு அவரை நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. இது எல்லாம் செய்கிறனால அவர் சந்தோஷப்படுறாருன்னா கிடையாது. அவர் தன் குழந்தை நல்லா இருக்கணும்னு விரும்புவார், தூய்மையானவங்களாக இருக்கணும்னு விரும்புவார், மாசு மறுவற்றவங்களாக இருக்கணும்னு நினைப்பார், கள்ளங்கபடம் இல்லாதவங்களாக இருக்கணும்னு நினைப்பார், கோபம் இல்லாதவங்களாக இருக்கணும்னு நினைப்பார், கருணையானவங்களாக இருக்கணும்னு நினைப்பார், ஈகை குணம் இருந்தவங்களாக இருக்கணும்னு நினைப்பார், எதிர்பாராத அன்பை எல்லாத்துமேலேயும் செலுத்தவராக இருக்கணும்னு நினைப்பார், உயிரினங்கள் மேலே செலுத்தணுன்ற எண்ணம் இருக்கணும்னு நினைப்பார். இந்த மாதிரி லைனாக ஏகப்பட்டதுன்னு அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆக மொத்தம் சுருக்கமாக சொல்லணும்னா சாயப்பா வந்து நம்மளுக்கு நல்லது தான் செய்வார். பொறுமை நம்பிக்கையோடு இருக்கணும். அவர் சொல்கிறதே மெயினான பாயிண்ட் இது தான். பொறுமை நம்பிக்கையோடு இரு, உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வார். அதனால் நம்ம எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாகவும் அதிகமான நம்பிக்கையோடவும் காத்துட்ருப்போம். நம்மளுக்கு நல்லதே நடக்கும். நாம் எல்லோரும் வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.